ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ நியூ ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிட்டு நீங்களும் மணி ஏர்ன் பண்ணணும்னா ஈவன் இந்த வீடியோ 1 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே, ஈவன் 1 செகண்ட் கூட இந்த வீடியோவில் ரொம்பவே வேல்யூபிளான ஒன்று. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நான் ஏன் உங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, டெய்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு. அதாவது கோடெக்ஸ், பினோமோ, ஐக்யூ ஆப்ஷன், ஒலின் ட்ரேட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நீங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா, ஸோ நேரம் நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணாதவங்க இப்போயே பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு அசட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் உள்ள அசட்ஸ் தான். ஓகே, ஸோ ஸ்டாக்ஸ் அசட்ஸ் கோடெக்ஸ் யூசர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டாக்ஸ் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 5 அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அண்ட் எக்ஸ்பைரி டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஸ்விட்ச் டைம்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு 5 செகண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் எக்ஸ்பைரி டைம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஸோ சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பார்ப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கி அமௌண்ட் எவ்வளோ பெட் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோன்னா ஒரு $200. ஓகே, ஒரு ட்ரேடுக்கு $200. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு 1 to 2% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா 5 செகண்ட்ஸ். ஓகேவா, ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ். அண்டு இண்டிகேட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்ன இண்டிகேட்டர்னு கேட்டிங்கன்னா, இண்டிகேட்டர் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா மூவிங் ஆவரேஜ். ஓகே, ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லான மூவிங் ஆவரேஜ் இருக்கா. ஸோ மூவிங் ஆவரேஜ் கிளிக் பண்ணிட்டு பீரியட் பார்த்தீங்கன்னா 5. ஓகே, ஸோ 5 வச்சுக்கிட்டு மூவிங் ஆவரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏ. ஓகேவா, ஸோ மூவிங் ஆவரேஜ் டைப் எஸ்எம்ஏ. அண்டு கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் அதிகமாக வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ வச்சுட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் இண்டிகேட்டர் செட்டப் முடிஞ்சு. இப்போ செகண்ட் இண்டிகேட்டர் என்னென்னா, ஸோ சேம் இண்டிகேட்டர் லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதே மூவிங் ஆவரேஜ் கிளிக் பண்ணிட்டு பீரியட் இதுக்கு என்னென்னா 2. ஓகேவா, ஸோ பீரியட் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 வச்சுட்டு எஸ்எம்ஏ தான். இதுக்கும் மூவிங் ஆவரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏ தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆரஞ்சு கலராட்டம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒப்பாசிட்டி அதிகப்படுத்திக்கிறோம். ஓகேவா, ஸோ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருங்க. ஸோ சிம்பிள், அவ்வளோதான். நம்மளுக்கு இண்டிகேட்டர் செட்டப் முடிஞ்சு. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு அப்ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் ஒரு அப்ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த மூவிங் ஆவரேஜ் ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் போடுறதுக்கு. டவுன் ட்ரேட் எப்படி போகணுன்னா, முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட் இருக்கணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷன் இருந்தால் நீங்கள் டவுன் ட்ரேட் போட்டுடலாம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரேட் ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிறோம். ஓகே, ஸோ நான் ஒரு டவுன் ட்ரேட் போகணுன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது நம்மளுக்கு. அதேமாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரீன் லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் என்ட்ரி தான், இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு அப் ட்ரெண்ட், ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் இது. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு. ஓகேவா, ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷனையும் நான் பார்த்தனால உடனே ஒரு டவுன் ட்ரேட் போட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக டவுன் ட்ரேட் எப்படி போகிறதுன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரேட் போட்டு காமிக்கிறோம். ஓகேவா, ஸோ அப் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும், முதல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப் ட்ரேட் போகணுன்னா முதல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் ஃபைன் பண்ணணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஒரு அந்த மூவிங் ஆவரேஜில் உள்ள ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஓகே, ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷனும் இருந்தால் நீங்கள் ஒரு அப்டேட் போட்டுடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன, அந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இந்த ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் மட்டும் வந்தால் நம்ம பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த ரெட் லைன் மட்டும் அந்த க்ரீன் லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் போட்டுடலாம். ஓகே, ஸோ பார்ப்போம் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ பிரேக் அவுட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் $400 பார்த்தீங்கன்னா ட்ரேட் போட்டேன். ஓகே, ஸோ பார்ப்போம் இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ
பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகே, ஸோ நான் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு அப் ட்ரேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். ஓகேவா, ஸோ இருக்கா, ஸோ இருக்குது. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த மூவிங் ஆவரேஜில் உள்ள ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைனை அப்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். இது செகண்ட் கன்ஃபர்மேஷன். இந்த 2 கன்ஃபர்மேஷனும் இருந்தால் நீங்கள் ஒரு அப் ட்ரேட் எடுத்துடலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் எடுக்கணும்னா முதல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த மூவிங் ஆவரேஜில் உள்ள ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் லைனை டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷனும் இருந்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ட்ரேட் எடுத்துடணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஸோ வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வேணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.